Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ் பார்த்தோம். அதாவது ரெண்டு கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ் ரியல் நம்பர்ஸில் இருந்ததுன்னா சம் ஆஃப் த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு சம் ஆஃப் த லிமிட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு ப்ராடக்ட் ஆஃப் த லிமிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை இன்றைக்கி சப்சீக்வன்ஸஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இது எடுத்துக்கலாம். let xn equal to 1 by n and yn equal to 1 for all n. இந்த சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ xn plus yn plus yn என்ன வரப்போகுதுன்னா 1 by n plus 1. அதாவது இது n plus 1 by n plus 1 by n. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோன்னா xn converges to 0, yn constant sequence, அதனால் yn converges to 1. ஸோ இது நமக்கு தெரியும். லிமிட் n tending to infinity 1 by n இது 0ன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி லிமிட் n tending to infinity 1 இது 1. இது xn, இது லிமிட் ஆஃப் yn. இது ரெண்டும் ட்ரூங்கிறதுனால அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா லிமிட் ஆஃப் 1 by n plus 1 இது என்ன வரப்போகுது? இதோடைய லிமிட் ப்ளஸ் இதோடைய லிமிட். லிமிட் n tending to infinity 1 by n ப்ளஸ் லிமிட் n tending to infinity 1. அப்போ லிமிட் 1. இப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? லிமிட் n tending to infinity n plus 1 by n இதோடைய லிமிட் என்ன? இது xn எடுத்துட்டோம்னா இதோடைய லிமிட் என்ன? 1. இதோடைய லிமிட் 1. இது எக்ஸாம்பிள் 1. எக்ஸாம்பிள் 2. இப்போ இதையே நான் xn எடுத்துக்கிறேன். இதே xnனும் yn எடுத்துக்கிறேன். xn ஈக்குவல் டு n plus 1 by n. இதே ynனும் எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு என்ன தெரியும்னா ரெண்டுமே 1க்கு தான் கன்வர்ஜ் ஆகுது. அப்போது இம்ப்ளைஸ் என்ன? xn converges to 1 and yn also converges to 1. இது கன்வர்ஜென்ட்டுக்கு இன்னொரு நோட்டேஷன். xnங்கிறது இந்த சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ் நம்பர் 1க்கு கன்வர்ஜ் ஆகுது. ynனும் சேம் தான், அதுவும் 1க்கு கன்வர்ஜ் ஆகுது. கன்வர்ஜென்ஸுக்கு இன்னொரு நோட்டேஷன். அப்போ இதோடைய ப்ராடக்ட் என்ன? xn மல்டிப்ளிகேஷன் yn என்ன? நமக்கு n plus 1 by n whole square. n plus 1 by n whole square. இது எங்கே கன்வர்ஜ் ஆக போகுது? இது கன்வர்ஜஸ் டு 1 ஸ்கொயர். இது கன்வர்ஜஸ் டு 1 ஸ்கொயர். ஏன்னா xn கன்வர்ஜஸ் டு 1, yn கன்வர்ஜஸ் டு 1. அதனால் இது எங்கே கன்வர்ஜ் ஆக போகுது? 1க்கு தான் கன்வர்ஜ் ஆக போகுது. ஸோ இம்ப்ளைஸ் லிமிட் xn yn. இது என்ன? லிமிட் xn மல்டிப்ளிகேஷன் லிமிட் yn. ரெண்டுமே 1, அதனால் 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? லிமிட் n plus 1 by n ஸ்கொயர். லிமிட் n plus 1 by n ஸ்கொயர் 1. n ஸ்கொயர் மட்டும் இல்லை, ஏதோ k எந்த ஒரு நேச்சுரல் நம்பர்னாலும் எடுத்துக்கோங்க. k ஃபிக்ஸ்டு.
k வந்து ஃபிக்ஸ்டு நேச்சுரல் நம்பர், k வந்து ஃபிக்ஸ்டு நேச்சுரல் நம்பர்னு எடுத்துட்டோன்னா லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி n + 1/n ஹோல் பவர் k வந்து 1. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு உதாரணம், அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இன்னொரு டாப்பிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது வந்து சப்சீக்வன்சஸ். இது எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, லெட் xn வந்து ஏதோ ஒரு ரியல் சீக்வன்ஸ், xn வந்து ஏதோ ஒரு ரியல் சீக்வன்ஸ். அப்போ இதோடைய சப்சீக்வன்ஸ்னால் என்ன? இதோடைய சப்சீக்வன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னா, லெட் ஏ ஏதோ ஏங்கிறது வந்து ஒரு இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் n. நேச்சுரல் நம்பரோடைய ஏதோ ஒரு இன்ஃபைனைட் சப்செட் எடுத்துக்கோங்க. அப்போ ஏ வந்து என்னவாக இருக்க போது அதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், ஏவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இந்த ஏக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள டேர்ம்ஸ், இந்த ஏல உள்ள என்ட்ரிஸ்க்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள டேர்ம்ஸ்லாம் பாருங்கள். தென் த சீக்வன்ஸ் xj where j belongs to a, நான் வந்து இப்போ ஏக்கு ஏல உள்ள என்ட்ரிஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான டேர்ம்ஸை மட்டும்தான் எடுத்துருங்க. இதுவும் ஒரு சீக்வன்ஸ் தான். இது வந்து இஸ் கால்டு அ சப்சீக்வன்ஸ் ஆஃப், இதை வந்து ஒரு சப்சீக்வன்ஸ் ஆஃப் xn அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சப்சீக்வன்ஸ் ஆஃப் xn. உதாரணத்துக்கு இப்போ ஏ வந்து ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஏ வந்து 2n n in n. அப்போது x2nங்கிறது வந்து x2n, இது வந்து ஒரு சப்சீக்வன்ஸ். இப்போது நீங்கள் ஒரு இன்ஃபைனைட் செட் எடுக்கணும். ஒரு இன்ஃபைனைட் செட் எடுத்தோம்னா, நேச்சுரல் நம்பரோட ஒரு இன்ஃபைனைட் செட் எடுத்தோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான டேர்ம்ஸ் அந்த செட்டில் உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான டேர்ம்ஸ் பார்த்தோம்னா அதுதான் வந்து அந்த சீக்வன்ஸை தான் வந்து சப்சீக்வன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரி நிறைய எழுதலாம். இதே மாதிரி வேறு என்னெல்லாம் எழுதலாம்? x2n, xn ஃபேக்டோரியல். அதாவது இங்கே உள்ள டேர்ம்ஸ்லாம் என்னவாக இருக்க போது, இங்கே உள்ளது x1, x2, x6, x24, xn ஃபேக்டோரியல். இதெல்லாம் வந்து ஆர் சப்சீக்வன்சஸ். இன்னொரு டேர்ம் எழுதணும்னா, இன்னொரு சப்சீக்வன்ஸ் எழுதணும்னா and xn² ஆர் some subsequences. அப்போது சப்சீக்வன்ஸ்னால் என்ன? என்னுடைய ஒரு சப்செட் எடுக்கணும், அது வந்து இன்ஃபைனைட் சப்செட்டாக இருக்கணும். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அந்த செட்டு இன்ஃபைனைட் செட்டுக்கு இன்ஃபைனைட் செட்டில் உள்ள நேச்சுரல் நம்பர்ஸுக்கு கரஸ்பாண்டிங்கான டேர்ம்ஸ் அந்த சீக்வன்ஸ்லேருந்து பார்க்குறோம். அதுக்கு பேர் தான் வந்து சப்சீக்வன்ஸ். இங்கே வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருங்க. ஆனால் சப்சீக்வன்ஸுக்கு ஜென்ரலாக ஒரு நொட்டேஷன் இருக்குது. என்ன நொட்டேஷன்னா, x_nk இதுதான் வந்து ஜென்ரல் நொட்டேஷன் ஃபார் அ சப்சீக்வன்ஸ். ஏன்னா நம்ம வந்து சப்சீக்வன்ஸ்னு தான் சொல்லுவோம். அந்த சப்சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபைனைட் செட்லேருந்து வந்திருக்கு, அல்லது செட் ஆஃப் ஆல் n ஃபேக்டோரியல் அந்த இன்ஃபைனைட் செட்லேருந்து வந்திருக்கு அப்படி சொல்ல மாட்டோம். ஒரு சப்சீக்வன்ஸ்னு சொல்லணும்னா x_nk அதை தான் வந்து ஜென்ரலாக வந்து சப்சீக்வன்ஸ்னு வந்து எடுத்துக்கிடுவோம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்சர்வ் ஆகுதுன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது.
n1 n2 இதெல்லாமே வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஏன்னா நேச்சுரல் நம்பர்லேயே ஒரு ஆர்டர் இருக்குது, அதனால் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கிற ஆர்டரை அது இந்த செட்லேயும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரல் நோட்டேஷன் ஃபார் அ சப்சீக்வன்ஸ். ஓகே, இப்போது கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கலாம், ஆனால் அது கன்வர்ஜெண்ட்டாக இருக்காது. ஆனால் அதுக்கு ஒரு சப்சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்கலாம். இப்போ சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜெண்ட்டாக இருந்து அந்த லிமிட்டை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா சப்சீக்வென்ஷியல் லிமிட்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? சப்சீக்வென்ஷியல் லிமிட் இஃப் L வந்து லிமிட் ஆஃப் தி சப்சீக்வென்ஸ் xnk ஆஃப் xn. இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன்னா L வந்து இந்த சப்சீக்வென்ஸோடைய லிமிட், அதாவது லிமிட்னா xnk converges to L. என்ன அர்த்தம்? xnk converges to L எப்போ as nk tends to infinity. இதுதான் இதோடைய அர்த்தம். இப்படி இருந்ததுன்னா then we say, நம்ம வந்து L வந்து என்ன சொல்ல போகிறோம்னா we say L is a subsequential limit. Subsequential limit. இப்போ நம்ம சீக்வன்ஸ் கன்வர்ஜஸை பார்த்துருக்கோம். இப்போ இங்கே சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜஸை பற்றி இங்கே வந்து சொல்லியிருக்கேன். சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆனால் அந்த லிமிட்டை வந்து என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. இப்போது இதை வந்து ரிமார்க் 1ன்னு வச்சுக்கிட்டோன்னா ஏதோ ஒரு ரிமார்க்ஸ், இது ரிமார்க் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போது xn கன்வர்ஜ் ஆகுது, கொடுத்துருக்க சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அந்த சப்சீக்வன்ஸை பற்றி என்ன சொல்ல முடியும்? லெட் xn be a, ஏதோ வந்து xn வந்து ஒரு சீக்வன்ஸ் இன் R. xn வந்து சீக்வன்ஸ் இன் R. இப்போ xn கன்வர்ஜஸ்னா xn கன்வர்ஜஸ் டு L. இப்படி இருந்ததுன்னா அதோடைய சப்சீக்வன்ஸ் வந்து Lக்கு கன்வர்ஜ் ஆகுமா? அதோடைய சப்சீக்வன்ஸ் வந்து Lக்கு கன்வர்ஜ் ஆகுமா? xn கன்வர்ஜ் ஆச்சுன்னா அதோடைய எல்லா சப்சீக்வன்ஸும் Lக்கு தான் கன்வர்ஜ் ஆகும். எவ்ரி சப்சீக்வன்ஸ் xnனுடைய எந்த சப்சீக்வன்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். எவ்ரி சப்சீக்வன்ஸ் xnk ஆஃப் xn converges to L. converges to L. சரிங்களா? இங்கே வந்து முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோன்னா, ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா அதில் உள்ள எல்லா சப்சீக்வன்ஸும் எவ்ரி சப்சீக்வன்ஸ்னு எடுத்துருக்கோம். எவ்ரி சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு த சேம் லிமிட். சேம் லிமிட்டுக்கு தான் கன்வர்ஜ் ஆகும், டிஃப்ரெண்ட் லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுது. அதே மாதிரி இதோடைய கான்வர்ஸ் பாருங்கள், எந்த ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது வந்து எல்லுங்கிற நம்பருக்கு தான் கன்வர்ஜ் ஆகுது. எல்லுங்கிற நம்பருக்கு தான் கன்வர்ஜ் ஆகுது. அப்படின்னா ஒரிஜினல் சீக்வன்ஸும் வந்து எல்லுக்கு தான் கன்வர்ஜ் ஆகும். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு அப்சர்வேஷனாக நான் எழுதியிருக்கேன், ஆனால் இதுக்கு நம்ம ப்ரூஃபும் கொடுக்க முடியும். சரிங்களா? இதுக்கு ப்ரூஃபும் கொடுக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம், Cauchy subsequences. Cauchy sequences. இந்த டேர்மை வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து சொல்லியிருக்கேன். இதை பற்றி என்னென்னா, ரியல் நம்பர்ஸை எப்படி க்யூலேருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அது வந்து ரெண்டு விதமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஒன்று டெடிகண்ட் கட்ஸ் மூலமாக, இன்னொன்று கோஷி சீக்வன்ஸை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம அந்த டேர்மை தான் வந்து இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். A sequence xn in R. xnங்கிறது ஒரு சீக்வன்ஸு, அதை வந்து எப்போ கோஷி சீக்வன்ஸ்னு சொல்லுவோம்? is said to be a Cauchy sequence. இதை நான் வந்து டெஃபனிஷனாகவே எடுத்துக்கிறேன். டெஃபனிஷன், எப்போ ஒரு ரியல் சீக்வன்ஸை வந்து கோஷி சீக்வன்ஸ்னு சொல்லுவோம்? எப்போன்னா, இஃப் இந்த டெஃபனிஷனும் வந்து கன்வர்ஜென்ட் xn வந்து எப்போ கன்வர்ஜஸ்னு சொல்லுவோமோ அதே மாதிரி தான்.
ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே லிமிட்டை பற்றி நம்ம சொல்ல மாட்டோம். இஃப் ஃபார் எவ்ரி எப்சிலன் கிரேட்டர் தேன் 0 நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் கிடைக்குது. அது வந்து இந்த எப்சிலனை பொறுத்தது நேச்சுரல் நம்பர். சாட்டிஸ்ஃபையிங் என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா n greater than or equal to n of epsilon and m greater than or equal to n of epsilon. இப்படி இருந்ததுன்னா இந்த டேர்ம்ஸ் கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் வந்து எப்சிலன் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கும். அப்போ ஒரு சீக்வன்ஸை வந்து எப்படி கோஷி சீக்வன்ஸ் எப்போ கோஷி சீக்வன்ஸ்னு சொல்லுவோம்? ஃபார் எவ்ரி எப்சிலன் ஏதோ ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா டேர்முக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ தான் இருக்குது? எப்சிலன் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இப்போது நீங்கள் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸை பார்த்தோன்னா நம்ம எப்படி சொல்லியிருப்போம்னா a sequence xn in R converges to L in R if for every epsilon இங்கே வந்து xn minus Lன்னு எழுதியிருப்போம். xn minus L. அப்போ இங்கே வந்து லிமிட்டை பற்றி சொல்லலை, ஆனால் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்ளோசர் டு ஈச் அதர் அந்த மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். க்ளோசர் டு ஈச் அதர் அதுதான் வந்து இந்த டெஃபனிஷன் வந்து சொல்லுது. இப்போ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸுக்கும் கோஷி சீக்வன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸுக்கும் கோஷி சீக்வன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் இதை நான் ஒரு ரிசல்ட்டாக ஸ்டேட் பண்ணுறேன். எவ்ரி convergent sequence in R is a Cauchy sequence. அதாவது எந்த ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது வந்து கோஷி சீக்வன்ஸாக தான் இருக்க போகுது. இப்போ இந்த கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸையும் கோஷி சீக்வன்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் இது. எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இன் ஆர் இஸ் அ கோஷி சீக்வன்ஸ். அதாவது ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜெண்ட்டாக இருந்தால் அது வந்து கோஷி சீக்வன்ஸாக இருக்கும். அதை வந்து நம்ம இதில் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம் xn, அது வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், be a convergent sequence in R. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு லிமிட் இருக்க போகுது. அந்த லிமிட் எடுத்துக்கிறேன். லெட் லிமிட் n tending to infinity xn, இது வந்து L, இது வந்து ஒரு ரியல் நம்பர். xn வந்து Lக்கு கன்வர்ஜ் ஆகுது. அப்போ டெஃபனிஷன் என்ன? டெஃபனிஷன் xn கன்வர்ஜஸ் டு Lன்னா என்ன டெஃபனிஷன்? ஃபார் எவ்ரி எப்சிலன் கிரேட்டர் தென் 0. எப்சிலன் நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்மால் ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். இது என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னா சாட்டிஸ்ஃபையிங் n greater than or equal to n of epsilon. இந்த நம்பரை வந்து நான் ஸ்டேஜ்னு சொன்னேன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய n of epsilonக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா நேச்சுரல் நம்பருக்கு கரஸ்பாண்டிங்கான டேர்ம்ஸை பார்க்குறோம். n வந்து greater than or equal to n of epsilon கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை பார்க்குறோம். அது வந்து xn. அதிலிருந்து இந்த லிமிட் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இது வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். இங்கே வந்து மெட்ரிக், அதாவது எல்லிலேருந்து xnக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்க போகுதுன்னா லெஸ் தென் எப்சிலன். இதுதான் வந்து xn கன்வர்ஜஸ் டு Lக்கு உள்ள டெஃபனிஷன். இப்போ நம்ம வந்து இது வந்து கோஷி சீக்வன்ஸ்னு வெரிஃபை பண்ண போகிறோம். அப்போ என்ன வெரிஃபை பண்ணணும்னா கொடுத்துருக்க எப்சிலனுக்கு ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த ரெண்டு டேர்ம் எடுத்தாலும் அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலன்னு சொல்லணும். இப்போ நான் வந்து எப்சிலன் கொடுத்துருக்க எப்சிலனுக்கு வந்து இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ண போகிறேன். அப்போது ரெண்டு டேர்ம் எடுத்துக்கலாம். ஃபார் n greater than or equal to n of epsilon and m greater than or equal to n of epsilon. இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிட்டு xn மைனஸ் xm, இந்த ரெண்டு நேச்சுரல் நம்பருக்கு கரஸ்பாண்டிங்கான ரெண்டு டேர்ம் எடுத்திருக்கோம். அது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். இது டிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு நோன் ஃபேக்டை யூஸ் பண்ணலாம். அதாவது n greater than or equal to n of epsilonனா
xn மைனஸ் எல் அது வந்து லெஸ் தென் எப்சிலன், அந்த டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலன், அதை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து எல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இங்கே, இதை யூஸ் பண்ண போகிறேன். அதனால் எல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், எல்லை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணோன்னா நமக்கு இங்கே xn மைனஸ் எல், எல் மைனஸ் எக்ஸ்எம் இந்த மாதிரி வரப்போகுது. xn மைனஸ் எல் ப்ளஸ் எல் மைனஸ் எக்ஸ்எம் அப்படி வரப்போகுது. இப்போது ஃபஸ்ட்டு டேர்மும் லெஸ் தென் எப்சிலன், ஏன்னா n கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு n ஆஃப் எப்சிலன், அதனால் ஃபஸ்ட்டு டேர்மும் லெஸ் தென் எப்சிலன். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் அதுவும் லெஸ் தென் எப்சிலன், ஏன்னா எம்மும் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு n ஆஃப் எப்சிலன். ஸோ இதுவும் எப்சிலன், இங்கே வந்து 2 எப்சிலன். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்க எப்சிலனுக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜ் n ஆஃப் எப்சிலன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் n m கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை பார்த்துருக்கோம். அந்த டேர்ம்ஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன வருது, லெஸ் தேன் 2 எப்சிலன்னு வருது. ஆனால் நம்ம லெஸ் தேன் எப்சிலன்னு ப்ரூவ் பண்ணணும். நான் ஏற்கனவே கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, லெஸ் தேன் எப்சிலன் சொன்னாலும் சரி, லெஸ் தேன் k டைம்ஸ் எப்சிலன்னு சொன்னாலும் ரிசல்ட் வந்து ட்ரூ தான். இதை வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதனால் இங்கே வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா, கொடுத்துருக்க எப்சிலனுக்கு ஒரு ஸ்டேஜை கண்டுபிடிச்சி xn மைனஸ் எக்ஸ்எம் லெஸ் தேன் 2 எப்சிலன், எப்போ என்னும் எம்மும் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அந்த ஸ்டேஜ். அதனால் xn இஸ் அ கோஷி சீக்வன்ஸ். ஹென்ஸ் xn இஸ் அ கோஷி சீக்வன்ஸ் இன் R. ஓகேங்களா? இப்போது இந்த தியரத்துடைய கான்வர்ஸ் என்ன? எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இன் R இஸ் அ கோஷி சீக்வன்ஸ். இதோடைய கான்வர்ஸ் என்ன? இதோடைய கான்வர்ஸ் என்ன? ஒரு கோஷி சீக்வன்ஸ் இருக்கு, அது வந்து கன்வர்ஜெண்ட்டாக இருக்குமா? இஸ் அ கோஷி சீக்வன்ஸ் xn in R, a convergent sequence. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இன் R இஸ் அ கோஷி சீக்வன்ஸ். இதோடைய கான்வர்ஸ் எழுதியிருக்கேன். இதோடைய கான்வர்ஸ் என்ன? இஸ் அ கோஷி சீக்வன்ஸ் இன் R, a convergent sequence. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எஸ். இதுக்கு ஆன்சர் வந்து எஸ். எதனால்? R is ordered complete. R is ordered complete. அதாவது Rல வந்து நம்ம ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், சுப்ரீமம் ப்ராப்பர்ட்டி இருக்குது அல்லது LUB ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அதுதான் வந்து ஆர்டர் கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால் வந்து Rல வந்து ட்ரூ. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஆனால் இன் ஜென்ரல் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ கிடையாது. சரிங்களா? இன் ஜென்ரல் இது வந்து இந்த மெட்ரிக் ஸ்பேஸையும் பொறுத்து, அதாவது R வந்து ஆர்டர் கம்ப்ளீட்டு, Rல ஒரு மெட்ரிக் இருக்குது, அதனால் இது ட்ரூ. ஆனால் இன் ஜென்ரல் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ கிடையாது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மெட்ரிக் ஸ்பேசஸ் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து மறுபடியும் ஒரு தடவை ரீவிசிட் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போது இந்த கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ்க்கும் கோஷி சீக்வன்ஸும் வந்து நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்ணணும்னா, இதை வந்து யூஸ் பண்ணுவோம். கோஷி சீக்வன்ஸுங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுற இன்னொரு டேர்ம் சொல்கிறேன், இன்னொரு ரிசல்ட் வந்து சொல்கிறேன். அது வந்து என்னென்னா தியரம். நான் அதை தியரம் ஸ்டேட் பண்ணுறேன். xn வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ் இன் R இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். xn வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ். அப்புறம் xn வந்து ஒரு கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்குது. xn as a convergent subsequence.
சப்சீக்வன்ஸ் xnk. அப்போ xn வந்து கோஷி சீக்வன்ஸ், அதுக்கு ஒரு கன்வர்ஜன்ஸ் சப்சீக்வன்ஸ் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா தென் xn converges to L. xnனும் வந்து Lக்கு கன்வர்ஜ் ஆகுது. ஆனால் L வந்து என்ன, L வந்து லிமிட் nk tends to infinity xnk. இந்த சப்சீக்வன்ஸோடைய லிமிட் இருக்குது இல்லையா, சப்சீக்வன்ஷியல் லிமிட் xnனும் வந்து அந்த லிமிட்டுக்கு தான் கன்வர்ஜ் ஆகுது. ஸோ இதோடைய ப்ரூஃப் வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணணும். xnk கன்வர்ஜஸையும் யூஸ் பண்ணணும், xn கோஷிங்கிறதையும் வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு குயிக்காக இந்த ப்ரூஃப் உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். எப்சிலன் கிரேட்டர் தென் 0 எடுத்துக்கலாம். ஃபார் எப்சிலன் கிரேட்டர் தென் 0 நமக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜ் கிடைக்குது n1 எப்சிலன் இன் n satisfying n greater than or equal to n1 epsilon and m greater than or equal to n1 epsilon. இப்படி இருந்ததுன்னா xn xm இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லெஸ் தென் எப்சிலனாக இருக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லெஸ் தென் எப்சிலன். இது வந்து xn இஸ் அ கோஷி சீக்வன்ஸ். xn வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸுங்கிறதுனால இது நமக்கு ட்ரூ. அதே மாதிரி xnk கன்வர்ஜஸ்னு கொடுத்துருக்காங்க. கிவன் xnk கன்வர்ஜஸ் டு L, Lங்கிறது வந்து ஏதோ ஒரு ரியல் நம்பர், Lங்கிறது ஏதோ ஒரு ரியல் நம்பர், இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோடைய டெஃபனிஷன் என்ன, இதோடைய டெஃபனிஷன் ஃபார் எப்சிலன் கிரேட்டர் தென் 0 ஏதோ ஒரு ஸ்டேஜ் கிடைக்குது, அது வந்து n2 எப்சிலன்னு சொல்லலாம். n2 எப்சிலன் என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, சாட்டிஸ்ஃபையிங். இப்போ nk வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு n2 ஆஃப் எப்சிலன், nk வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு n2 ஆஃப் எப்சிலன். இப்படி இருந்ததுன்னா xnk-க்கும் Lக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லெஸ் தென் எப்சிலனாக இருக்கும். Lக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்சிலன். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே இந்த சப்சீக்வன்ஸ் nk பற்றி என்ன பார்த்துருக்கோம்னா, அது வந்து இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னு பார்த்துருக்கோம். அதாவது n1 லெஸ் தேன் n2 லெஸ் தேன் n3 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. லெஸ் தேன் nk -1 லெஸ் தேன் nk. ஒரு இன்ஃபைனைட் செட் எடுத்துருக்கோம் நேச்சுரல் நம்பரில். இதுக்கு கரஸ்பாண்டிங்கான டேர்ம்ஸ் தான் இந்த சப்சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா, இதுக்கு கரஸ்பாண்டிங்கான டேர்ம்ஸை வச்சு தான் இந்த சப்சீக்வன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா xnஏ வந்து கன்வர்ஜஸ்னு ப்ரூவ் பண்ணணும். xn வந்து கன்வர்ஜஸ் டு Lன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் இந்த டெஃபனிஷனையும் இந்த ஃபேக்டையும் வந்து கம்பைன் பண்ண போகிறேன். அதாவது கோஷி சீக்வன்ஸ் டெஃபனிஷனையும் இந்த சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுதுங்கிறதையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணணும். எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னா, இப்போ கொடுத்துருக்க எப்சிலனுக்கு xn வந்து Lக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது என்ன ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் xn மைனஸ் L லெஸ் தேன் ஏதோ k இன்ட்டு எப்சிலன் இப்படி சொன்னால் போதும். இது எப்போ சொல்லணும், n கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஏதோ ஒரு ஸ்டேஜ் அப்படி வந்து n greater than or equal to n of epsilon வந்து மாடு xn minus L பார்க்கும்போது less than k into epsilon நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இங்கே n1 epsilon கிடச்சிருக்கு, இங்கே n2 epsilon கிடச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி உள்ள டேர்மை பற்றிலாம் நம்ம எதுவுமே டிஸ்கஸ் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம்ஸ்க்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து லெஸ் தென் எப்சிலனாக இருக்குமான்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய டேர்ம்ஸை எடுக்கும்போது, அதாவது n1 எப்சிலனுக்கு அப்புறம் வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் எடுக்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலன் வருது. அதே மாதிரி n2 எப்சிலனுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா nk எடுத்தோம்னா xnk-க்கும் Lக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லெஸ் தென் எப்சிலன் வருது. இதுக்கு முன்னாடி n வந்து n2-வை விட கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரிங்களா, அதுதான் வந்து இங்கே இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்தும் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வந்து
இங்கே n1 இருக்குது, இங்கே n2 இருக்குது. நம்ம வந்து n of epsilon வந்து மேக்ஸிமம்னு எடுத்துக்கலாம். லெட் n of epsilon வந்து n1 epsilon n2 epsilon இது ரெண்டுத்தோடைய மேக்ஸிமம்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தோடைய மேக்ஸிமம்னு எடுத்துட்டோம்னா அப்போது எந்த ஒரு நேச்சுரல் நம்பர் n of epsilon விட அதிகமாக இருக்குது, அதே மாதிரி எம்மும் வந்து n of epsilon விட அதிகமாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அதே மாதிரி n of k வந்து n of k greater than or equal to n of epsilon வந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. சரிங்களா? ஸோ இது n m greater than or equal to இதுன்னா xn minus xm less than epsilon. அதே மாதிரி இது என்ன எதை இம்ப்ளை பண்ணுதுன்னா xnk மைனஸ் எல் இதுவும் லெஸ் தென் எப்சிலான். அப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் கிடச்சிட்டு, இங்கே வந்து ரெண்டு ஸ்டேஜ் இருந்தது, n2 எப்சிலன்னு ஒரு ஸ்டேஜ் இருந்தது, n1 எப்சிலன்னு ஒரு ஸ்டேஜ் இருந்தது, n2 எப்சிலன்னு இன்னொரு ஸ்டேஜ் கிடச்சிது. அது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஸ்டேஜாக மாற்றிட்டோம். அது வந்து n of epsilon மேக்ஸிமம் ஆஃப் இந்த ரெண்டு ஸ்டேஜ் அப்படி எடுத்துட்டோம். இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் என்னென்னா, n of epsilon ஒரு நேச்சுரல் நம்பர், இதுக்கப்புறம் வந்து nkன்னு ஏதாவது ஒரு நம்பர் வருமா, n suffix kன்னு ஏதாவது ஒரு நம்பர் வருமா அப்படின்னு கேள்வி கேட்டோன்னா வரும். ஏன்னா வந்து இது வந்து n1 n2 n3 இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது வந்து ஒரு இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், அதை வச்சு தான் சப்சீக்வன்ஸ் எழுதியிருக்கோம். அப்போது இந்த நம்பர் n of epsilon விட கண்டிப்பாக நிறைய நம்பர்ஸ் இருக்குது. n suffix k இந்த சப்சீக்வன்ஸில் வரக்கூடிய நிறைய நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இதுவும் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ட்ரூ. இப்போ நான் ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் nk greater than or equal to n of epsilon. இப்போ வந்து ஏதோ ஒரு நம்பர் இந்த n of epsilonக்கு அப்புறம் வரக்கூடிய ஏதோ ஒரு nkயை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு n வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் greater than or equal to n of epsilon எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ணணும், அதனால் அப்போது இந்த டேர்மை பார்க்கலாம். xn மைனஸ் எல், xn மைனஸ் எல், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் xn அண்ட் எல் பார்க்குறோம். இப்போ மறுபடியும் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபேக்ட்டுன்னா, ஏன்னா xnkக்கும் எல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தெரியும், xnக்கும் xmக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தெரியும். எப்போன்னா வந்து இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் m greater than or equal to n of epsilon, nk greater than n of epsilon. நம்ம nk வந்து அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். அதனால் வந்து ஒரு xnkயை வந்து இங்கே ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். xnk ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஏன்னா சொன்ன ரீசன்ஸ் தான், n-ம் greater than n of epsilon, m-ம் greater than n of epsilonனா டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம nkயும் எடுத்திருக்கோம், n-ம் எடுத்திருக்கோம். இப்போ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணும்போது இங்கே xn மைனஸ் xnk வருது, அதே மாதிரி இங்கே xnk மைனஸ் எல் வருது. சரிங்களா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் லெஸ் தென் எப்சிலன், ஏன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. செகண்ட் டேர்மும் லெஸ் தென் எப்சிலன், ஏன்னா nk வந்து greater than n of epsilon. அதனால் இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு 2 எப்சிலன் கிடைக்குது. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு 2 எப்சிலன் கிடைக்கிது. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, கொடுத்துருக்க எப்சிலனுக்கு ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து n of epsilon. அந்த ஸ்டேஜுக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் எல் வந்து 2 எப்சிலன்னு வெரிஃபை பண்ணியிருக்கோம். 2 எப்சிலன் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஃபார் எப்சிலன் greater than 0 ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். சாட்டிஸ்ஃபையிங், இது வந்து நேச்சுரல் நம்பரில் இருக்குது, சாட்டிஸ்ஃபையிங் n greater than or equal to n of epsilonனா xn மைனஸ் எல் இது வந்து லெஸ் தென் 2 எப்சிலன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து எல்லா எப்சிலனுக்கும் வந்து இதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எல்லா எப்சிலன். ஏன்னா எப்சிலன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை, எப்சிலன் வந்து ஏதோ ஒரு நம்பர் greater than 0. அதனால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லா எப்சிலனுக்கும் நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுலேருந்து என்ன சொல்லலாம், ஹென்ஸ் xn converges to L. இப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ணியிருக்கோம், ஒரு கோஷி சீக்வன்ஸ் இருக்குது ரியல் நம்பரில்,
அதோடைய சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா அந்த கோஷி சீக்வன்ஸே வந்து கன்வர்ஜ் ஆகும். கன்வர்ஜஸ் டு அந்த சப்சீக்வன்ஷியல் லிமிட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி இந்த கோஷி சீக்வன்ஸ், கன்வர்ஜன்ஸ், சப்சீக்வன்சஸ் இதெல்லாம் வந்து நம்ம லேட்டராக யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னோமோ, அதே மாதிரி இன்னொரு சீக்வன்சஸ்லேயே இன்னொரு முக்கியமான சீக்வன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து மோனோட்டான் சீக்வன்சஸ்னு பேர். மோனோட்டான் சீக்வன்சஸ் இது வந்து நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சில ரிசல்ட். அதெல்லாம் வந்து இப்போ சப்சீக்வன்சஸ், கோஷி சீக்வன்சஸ் அந்த டைட்டிலில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து மோனோட்டான் சீக்வன்சஸ் சம்மந்தமான ரிசல்ட். எப்போ ஒரு சீக்வன்ஸை வந்து மோனோட்டான்னு சொல்லுவோம்னா, எ சீக்வன்ஸ், ரியல் சீக்வன்ஸு, அதை வந்து இன்க்ரீஸிங்னு சொல்லணும். ஏஎன் இஸ் எ சீக்வன்ஸ் இன் ஆர். அது வந்து எப்போ நான் இன்க்ரீஸிங் சீக்வன்ஸ்னு சொல்லுவேன்னா, இன்க்ரீஸிங் சீக்வன்ஸ் if xn less than or equal to xn plus 1 for all natural number. இது வந்து increasing sequence. அதாவது x1 less than or equal to x2 less than or equal to xn இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இதே இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா xn plus 1 minus xn greater than or equal to 0 for all natural number. இது வந்து increasing sequenceக்கு. இதே மாதிரி டிக்ரீசிங் சீக்வன்ஸும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். a sequence xn in R is said to be, ஒரு சீக்வன்ஸை எப்போ நம்ம டிக்ரீசிங் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். டிக்ரீசிங் சீக்வன்ஸ் if இங்கே எப்படி xn less than or equal to xn plus 1 எழுதுனா அதை வந்து மாற்றி எழுதுனா xn plus 1 greater than or equal to xn for all natural number. சரிங்களா? இது வந்து இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னா xn less than or equal to xn plus 1, டிக்ரீசிங் சீக்வன்ஸ்னா xn plus 1 greater than or equal to xn. இப்போ எப்போ ஒரு சீக்வன்ஸை மோனோட்டான்னு சொல்லணும்னா, a sequence xn in R, அதை வந்து மோனோட்டான் சீக்வன்ஸ்னு எப்போ சொல்லுவோம்னா, said to be monotone, be a monotone sequence if xn வந்து இன்க்ரீசிங்காக சீக்வன்ஸாக இருக்கணும். அது வந்து ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும் அல்லது டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும். இப்போ xn வந்து இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும் அல்லது ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து மோனோட்டான் சீக்வன்ஸ்னு சொல்லுவேன். சரிங்களா? மோனோட்டான் சீக்வன்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீக்வன்சஸ்லேயே வந்து மோனோட்டான் சீக்வன்சஸ் வந்து ஒரு முக்கியமான சப் கிளாஸ் ஆஃப் சீக்வன்சஸ். ஓகே, இப்போ கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து மோனோட்டானிக் இன்க்ரீஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மோனோட்டானிக்கலி டிக்ரீசிங், அதாவது இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க, -1 power n by n, -1 power n 1 by n. இதுதான் வந்து சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் இது வந்து இன்க்ரீசிங் கிடையாது, இஸ் not a monotone sequence, not a monotone sequence. அது வந்து இன்க்ரீசிங் சீக்வன்ஸும் கிடையாது, டிக்ரீசிங் சீக்வன்ஸும் கிடையாது. அதே நேரத்தில் இது வந்து கன்வர்ஜும் ஆகுது, அண்ட் -1 power n by n converges to 0. அப்போது ஒரு இது வந்து நிறைய இந்த ஒரு உதாரணம் வந்து நிறைய விஷயத்தை ஆன்சர் பண்ணுது. என்ன ஆன்சர் பண்ணுதுன்னா, கொடுத்துருக்க சீக்வன்ஸ் இன்க்ரீசிங்காக இருக்கணும்னு இல்லை அவசியம், டிக்ரீசிங்காக சீக்வன்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று, கொடுத்துருக்க சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகலாம்,
கன்வர்ஜ் ஆனாலுமே வந்து அது இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஏன்னா நம்ம இதை வந்து கன்ஃபியூஷன் நிறைய விஷயத்த வந்து குழப்பிக்கிடுவோம். என்னென்னா கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீசிங்காக தான் இருக்கணும், கன்வர்ஜெண்ட்டாக இருந்தால் இன்க்ரீசிங்காக தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் அசம்ஷனே கிடையாது. இது வந்து இங்கே கன்வர்ஜெண்ட் ஆகுது, ஆனால் இது இன்க்ரீசிங்கும் கிடையாது, டிக்ரீசிங்கும் கிடையாது. இப்போது ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜெண்ட் ஆகணும்னா அது வந்து பவுண்டடாக இருக்கணும்னு ஒரு நெசசரி கண்டிஷன் பார்த்தோம். ஆனால் பவுண்டட் சீக்வன்ஸ் கன்வர்ஜாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதையும் நம்ம -1n வந்து எக்ஸாம்பிள் பவுண்டட் சீக்வன்ஸ், ஆனால் அது கன்வர்ஜ் இல்லை. ஆனால் மோனோட்டான் சீக்வன்சஸ்க்கு இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டு. இதுக்கு பேர் வந்து மோனோட்டான் கன்வர்ஜென்ஸ் தியரம். மோனோட்டான் கன்வர்ஜென்ட் தியரம், மோனோட்டான் கன்வர்ஜென்ஸ் தியரம், MCTன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. என்னென்னா xn வந்து ஏதோ ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ்னு எடுத்துக்கோங்க. xn be a bounded sequence. பவுண்டட் சீக்வன்ஸ். நான் வந்து கன்வர்ஜெண்ட்டை பற்றி பேச போகிறேன், அதனால் பவுண்டட்னஸ் வந்து நெசசரி, அதனால் நான் பவுண்டட்னு எடுத்துக்கிறேன். xn be a bounded sequence in R. முதல்ல இஃப் xn வந்து இன்க்ரீசிங்காக இருக்குது, xn is an increasing sequence. அப்படி இருந்ததுன்னா xn வந்து கன்வர்ஜஸ் டு LUB. LUB எந்த செட்டோடைய LUBனா ஆஃப் x1 x2 etc. அதாவது இந்த xn உடைய ரேஞ்சை பார்க்குறோம், xn உடைய ரேஞ்சு பார்க்குறோம், அது வந்து பவுண்டட், அதனால் அது வந்து பவுண்டட் அபோவ் பவுண்டட் பிலோ. சரிங்களா? பவுண்டட் அபோவ் பவுண்டட் பிலோ. பவுண்டட் அபோங்கிறதுனால அதுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்கும். அப்போ இந்த செட்டுடைய லீஸ்ட் அப்பர் பவுண்டு பாருங்கள். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கிறதுனால அது வந்து கன்வர்ஜஸ் டு அதோடைய லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அதே நேரத்தில் டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருந்ததுன்னா இஃப் xn is a decreasing sequence, அது வந்து ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருந்ததுன்னா அப்பவும் வந்து xn கன்வர்ஜஸ் தான், ஏன்னா வந்து பவுண்டட்னு அசியூம் பண்ணியிருக்கிறதுனால. xn கன்வர்ஜஸ் எதுக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னா டு GLB. GLBனாலும் சரி அல்லது இன்ஃபிமம்னு சொன்னாலும் சரி, இன்ஃபிமம் ஆஃப் இந்த செட்டு x1 x2 எக்ஸெட்ரா. இது இங்கே LUBன்னு சொன்னாலும் சரி, சுப்ரீமம்னு சொன்னாலும் சரி. சரிங்களா? LUB லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அல்லது சுப்ரீமம். அப்போ இந்த தியரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம். என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் அது பவுண்டடாகவும் இருந்ததுன்னா அது கன்வர்ஜ் ஆகும். அதோடைய லிமிட் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ். அந்த ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ்னால் என்ன? x1 x2ங்கிறது தான் வந்து ரேஞ்ச். இதோடைய LUB பார்த்தோம்னா இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு LUB. அதே நேரத்தில் டிக்ரீசிங் சீக்வன்ஸ்னால் கன்வர்ஜஸ் டு GLB, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அல்லது இன்ஃபிமம். இப்போ இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ப்ரூஃப் பண்ணுறேன், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸசைஸாக விட்டுறேன். ப்ரூஃப். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து எக்ஸசைஸாக விட்டுறேன், இதை வந்து நான் ப்ரூவ் பண்ணுறேன். இது எப்படி ப்ரூவ் பண்ணணும்? xn வந்து இன்க்ரீசிங், அது கொடுத்துருக்காங்க. given xn bounded and xn பவுண்டடாகவும் இருக்குது, அதே நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பவுண்டடுங்கிறதுனால பவுண்டட் சப்செட், ரியல் நம்பரோடைய ஒரு பவுண்டட் சப்செட், அப்போ அதுக்கு ஒரு சுப்ரீமம் இருக்குது. இப்போ லெட் எல் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னா LUB எந்த செட்டோடது? x1 x2 எக்ஸெட்ரா. இந்த செட்டுடைய LUB எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ரியல் நம்பராக இருக்க போகுது, இது ஒரு ரியல் நம்பர். ஏன்னா அது ஒரு பவுண்டட் செட், அது வந்து இன்ஃபினிட்டியாக இருக்காது, ஏன்னா இந்த செட்டு வந்து பவுண்டட். LUBன்னா என்ன?
எல்யூபி டெஃபினிஷன் என்ன, அது வந்து அப்பர் பவுண்டு. அதே நேரத்தில் இதை விட ஒரு சின்ன நம்பர் எடுத்தோம்னா அது அப்பர் பவுண்டாக இருக்காது. இதை விட ஒரு சின்ன நம்பர் எடுத்தோம்னா அப்பர் பவுண்டாக இருக்காது. தென் L மைனஸ் எப்சிலன் எடுங்க. L மைனஸ் எப்சிலன் இஸ் நாட் அன் அப்பர் பவுண்டு. அப்பர் பவுண்ட் ஆஃப் xn, n in n. இது எப்போன்னா தென் ஃபார் கிவன் எப்சிலன், எப்சிலன் வந்து ஃபார் எப்சிலன் வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர். எப்சிலன் பாசிட்டிவ் நம்பர்னால் எல் மைனஸ் எப்சிலன் வந்து லெஸ் தென் எல். அதனால் அது வந்து நாட் அன் அப்பர் பவுண்ட். ஏன்னா வேறு ஏதாவது ஒரு அப்பர் பவுண்ட் எடுத்தோன்னா அது எல்லை விட பெருசாக தான் இருக்கும். இந்த நம்பர் சிறுசாக இருக்குது, அதனால் இது நாட் அன் அப்பர் பவுண்ட். இப்போ நாட் அன் அப்பர் பவுண்டுன்னா என்ன அர்த்தம்? இப்போ தேர் எக்ஸிஸ்ட், அது அப்பர் பவுண்டாக இல்லை, அப்பர் பவுண்டாக இல்லை, அதனால் ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் நமக்கு கிடைக்கும். தேர் எக்ஸிஸ்ட் அ n such that L minus epsilon less than xn less than or equal to L. இதுதான் வந்து L minus epsilon not an upper boundனா என்ன அர்த்தம்? நமக்கு ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் கிடைக்கும், அந்த கரஸ்பாண்டிங் டேர்மை பார்த்தா அது L minus epsilon விட பெருசாக இருக்கும். அதுதான் வந்து நாட் அன் அப்பர் பவுண்ட்னா அர்த்தம். இப்போ xn வந்து இன்க்ரீசிங் அப்படின்னா என்ன ஆகும்? ஃபார் n greater than or equal to n, xn less than or equal to xn. ஏன்னா xn வந்து இன்க்ரீசிங். இது எதனால்? ஆஸ் xn இன்க்ரீசிங். அதுதான் டெஃபினிஷன். அதே நேரத்தில் L வந்து அப்பர் பவுண்டு. இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் என்ன ஆகும்? இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோன்னா L மைனஸ் எப்சிலன் லெஸ் தேன் xn லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் சஃபிக்ஸ் ஸ்மால் n. இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு L. ஏன்னா L தான் அப்பர் பவுண்ட். L வந்து அப்பர் பவுண்ட். ஆனால் L வந்து லெஸ் தேன் L ப்ளஸ் எப்சிலன். L லெஸ் தேன் L ப்ளஸ் எப்சிலன். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபார் n கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு n, for n greater than or equal to n, L minus epsilon less than xn less than L plus epsilon. இதை எப்படி எழுதலாம்? சுருக்கமாக எழுதணும்னா mod xn minus L less than epsilon. எப்போ? for n greater than or equal to n. for n greater than or equal to n. இதுதான் வந்து நம்ம கன்வர்ஜென்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணோம்? கொடுத்துருக்க எப்சிலனுக்கு L minus epsilon நாட் அன் அப்பர் பவுண்ட். அதனால் நமக்கு ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்கு. அந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம எப்சிலனை மாற்ற நமக்கு வேறு ஸ்டேஜ் கிடைக்கும். ஆனால் ஸ்டில் இந்த ரிசல்ட் ட்ரூ. ஹென்ஸ் xn கன்வர்ஜஸ் டு, ஹென்ஸ் xn கன்வர்ஜஸ் டு L. இந்த L என்ன? LUB of x1, x2, etc. Okay. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், xn வந்து டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருந்ததுன்னா அதே நேரத்தில் பவுண்டடாகவும் இருக்குது. அப்போது xn கன்வர்ஜ் ஆகும். கன்வர்ஜஸ் டு GLB, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் திஸ் செட் x1, x2, etc. இதை ரொம்ப குயிக்காக இதை பார்க்குறதுக்கு வந்து இன்னொரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியானா xn டிக்ரீசிங். அப்போ xn கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு xn ப்ளஸ் 1. ஏன்னா டிக்ரீஸ் ஆகுது. இப்போ மைனஸ் xn லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மைனஸ் xn ப்ளஸ் 1. அப்போ இந்த சீக்வன்ஸ் என்ன ஆகுது? மைனஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த இன்இக்வாலிட்டி வந்து ரிவர்ஸ் ஆகும். அப்போ இங்கே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருக்கிறது இங்கே லெஸ் than ஆர் ஈக்குவல் டுன்னு வரப்போகுது. அப்போ மைனஸ் xn வந்து இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை யூஸ் பண்ணோன்னா மைனஸ் xn கன்வர்ஜஸ் டு LUBன்னு வரும். LUB ஆஃப் மைனஸ் x1 மைனஸ் x2ன்னு வரும். அதாவது மைனஸ் xn அந்த சீக்வன்ஸ் வந்து மைனஸ் xn கன்வர்ஜஸ் டு L ஈக்குவல் டு LUB ஆஃப் எந்த செட்டு? மைனஸ் x1 மைனஸ் x2 மைனஸ் x3 இந்த செட் எடுத்துருக்கோம், எக்ஸட்ரா.
இந்த செட்டு. ஆனால் LUB இந்த செட்டுடைய LUB என்னென்னா மைனஸ் GLB x1 x2 எக்ஸெட்ரா. இந்த செட்டு LUB சுப்ரீமம், இந்த செட்டுக்கு சுப்ரீமம் பார்க்குறோம். எந்த செட்டுக்குன்னா -x1 -x2 -x3 -xn, அதுக்கு சுப்ரீமம் பார்க்குறோம். அது வந்து என்னென்னா மைனஸ் இன்ஃபிமம் ஆஃப் x1 x2 எக்ஸெட்ரா. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா -xn கன்வர்ஜஸ் டு -l. இதை வந்து இதை எல்லுன்னு எடுத்துட்டோன்னா இது வந்து -lன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், -xn கன்வர்ஜஸ் டு -l. எல்லுங்கிறது என்ன, எல்லுங்கிறது வந்து GLB. எல்லுங்கிறது வந்து கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் x1 x2 எக்ஸெட்ரா. இப்போ நம்ம அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டி என்ன, இன்னொரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணோன்னா c இன்ட்டு xn கன்வர்ஜஸ் டு c இன்ட்டு லிமிட். இப்போ c வந்து -1ன்னு எடுத்துக்கிறேன், c வந்து -1 எடுத்துக்கிறேன். -1ன்னு எடுத்துட்டேன்னா இதுலேருந்து என்ன கிடைக்க போகுது, c இன்ட்டு -xn. இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு c இன்ட்டு -l, c இன்ட்டு -l. ஆனால் c இன்ட்டு -xn என்ன வரப்போகுது, c இன்ட்டு -xn நமக்கு xn வரப்போகுது. xn converges to L, where L equal to greatest lower bound of x1 x2 etc. ஓகே, இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸசைஸ்னு சொன்னேன், ஆனால் வந்து ஷார்ட்டாக ஒரு ப்ரூஃப் கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் GLBயை யூஸ் பண்ணி இதே ப்ரூஃபை வந்து இதே மாதிரி ஒரு ப்ரூஃபை வந்து உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா, அது வந்து எக்ஸசைஸாக பண்ணுங்கள். எப்படி கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டை யூஸ் பண்ணி டிக்ரீசிங் சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டை யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணாமல் எப்படி ப்ரூவ் பண்ணுறது, அது வந்து எக்ஸசைஸ். இப்போது நம்ம வந்து சப்சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் கோஷி சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அப்புறம் சப்சீக்வன்ஸ், கோஷி சீக்வன்ஸ், கன்வர்ஜென்ஸ் சீக்வன்சஸ், இதுக்குள்ளே கொஞ்சம் ரிலேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ரிலேஷன்ஸ்னால் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ்னால் கோஷி சீக்வன்ஸாக இருக்கும், அப்புறம் கோஷி சீக்வன்ஸ் ப்ளஸ் கன்வர்ஜென்ஸ் சப்சீக்வன்ஸாக இருந்தால் கொடுத்துருக்க சீக்வன்ஸே கன்வர்ஜஸாக இருக்கும். அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து மோனோடானிக்கலி டிக்ரீசிங் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுன்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதோட இன்னைக்கு லெக்சரை வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நன்றி.